இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 90:14 நாம் வாசிக்கின்ற போது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லி ஆண்டவர் தம்முடையவர்களோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையை அவை நினைவு கூறுகிறவராகவே இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நம்மை திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 3:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த கிருபை உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடக்கிறவர்களுக்கு பெரிய கிருபை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதை எல்லாவற்றை காட்டிலும் தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் பாராட்டின, ஆண்டவர் அருளிய கிருபை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். காலையிலே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து, ஆண்டவரே புது கிருபையினாலே என்னை நிரப்பும், உடைய மகாபிரிய கிருபையினாலே எங்களை நிரப்பும், எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியும் களிகூர்தலும் நிறைவாய் காணப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, ஆண்டவர் வாழ்நாளெல்லாம் நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி தமது கிருபையை, தமது மகாபிரிய கிருபையை உங்கள் மீது வைக்க போதுமானவராக இருக்கிறார். காலைகள் தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். காலைகள் தோறும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தரை தேடுவோம். அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்களை நிரப்பும். நீங்கள் களிகூறுவீர்கள், நீங்கள் மகிழ்வீர்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.